ஒரு டைம் வந்து எனக்கு இந்த முட்டி வலின்னு சொல்லிட்டு போன ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தா இந்த செருப்பு எனக்கு காலால போட்டு நடக்க முடியாது. ஒரு செருப்பு முன்னாடி ஓடின்னு இருக்கும். சரி அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு போனா என்கிட்ட இப்ப எங்க மாமா கால் பண்ணி சொல்லணும் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன்னு. என்கிட்ட ₹1 கூட கிடையாது. உண்மையா ₹1 கூட கிடையாது. அப்ப அந்த ₹1 காயின் தான் இருந்தது. ₹1 காயின்ல தான் போட்டு அவர் கால் பண்ணி நான் சொல்லணும். போனும் கிடையாது என்கிட்ட. அப்ப நான் போயிட்டு ஒரு இந்த வண்டி தள்ளி எல்லாம் போவாங்கல்ல, ட்ராலி இதெல்லாம் அந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் அந்த இது தள்ளி போறவங்க கிட்ட போய் கேக்குறேன், ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுங்கிட்ட. ஆனா ஒரு ₹1 மட்டும் கொடுங்கண்ணா அப்படின்னு. அவர் என்ன மேல கீழே பார்த்தாரு. யாரும் நல்லா படிக்கிற பையனாகிறான், காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகிறான், ₹1 கேட்கறான் நம்ம கிட்ட. கொஞ்ச நேரம் மேல கீழே பார்த்துட்டு அவர் ₹1 கொடுத்தாரு. அந்த ₹1 கொடுத்தவரு இன்ன வரைக்கும் என்னால மறக்க முடியல. ஆனா ₹1 தான் அவர் கொடுத்தது எனக்கு. நன்றி மறவாத உள்ளன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. இன்ன வரைக்கும் நான் அவரை மறக்கல. ஒல்லியா கருப்பா ஆயிட்டா இருப்பார், பேர் தெரியாது. ₹1 கொடுத்தாரு. அதை போட்டுதான் எங்க மாமா கிட்ட சொல்றேன், மாமா இது மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாமா ஆபரேஷன் பண்ணன்றாங்க முட்டி அப்படின்னு. டே அதெல்லாம் ஒண்ணு வேணாட்டா, பொங்கல் டைம் ஆயிடுச்சு, ஒரு பையன் ஹாஸ்பிட்டல் இருக்க மாட்டா, எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க லீவ் போட்டு. அவங்க ஏந்து ஓடான்ட்டு எனக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஆபரேஷன் பண்றதுக்கு. என் வீட்ல ஏந்து ஓடியது நான் சொல்லிட்டு அங்க எனக்கு தேடி நிக்கிறாங்க. எங்க ஆபரேஷன் இது வேண்டாம், அந்த இது வேண்டாம், எனக்கு ஆபரேஷன் அன்னைக்கு எங்க இந்த பையனை காணுங்க அட்மிட்ல இருந்து தேடி வர்றாங்க. செலவுமணின்னு ₹1 இல்ல என்கிட்ட. ஃப்ரீ தான் எங்களுக்கு, ஸ்டூடெண்ட் இல்ல, ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ தான். ஆனா வந்து எப்படின்னா அந்த அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் வச்சுதான் அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஆபரேஷன் பண்ணுவாங்க. அது மாதிரி அது ஓகேங்களா. எனக்கு ஃப்ரீ தான். ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு மட்டும் கொடுத்தா போதும். நான் வந்து இது மாதிரி வெளியில வந்து ₹1 காயின்ல பேசினுக்கிறேன். அவங்க என்ன தேர்ந்து வராங்க ஆபரேஷன்ல இருந்து. அப்புறம் ₹1 காயின் பண்ணது அவருடைய ஆபரேஷன் வேணாம், எதுவும் வேணாம் சொல்லிட்டு வந்துடுறா அப்படின்னு. அந்த ₹1 லைஃபே மாறுன்னுவாங்கல்ல, அந்த ₹1 தான் அவர் கொடுத்ததுனால இன்ன வரைக்கும் நான் முட்டி ஆபரேஷன் பண்ணல. நல்லாதான் இருக்குது, நல்லாதான் நடந்து போயினுக்கிறேன், வந்துன்னுக்கிறேன். சின்ன உதவி தான் பண்ணிருப்பாங்க, அது வந்து நம்ம லைஃப்ல நிறைய மாத்திருக்கும். இது மாதிரி உங்களுடைய லைஃப்லயுமே யாரா சின்ன உதவி பண்ணிருப்பாங்க, அது நிறைய உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். இது மாதிரி உங்களுடைய லைஃப்ல ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுன்னா நீங்க வந்து அதை கமெண்ட்ல சொல்லுங்க.